வணக்கம். மீண்டும் நான் பட்டுக்கோட்டையிலிருந்து ராஜேஸ்வரி சாமுவேல் வில்சன். நம்ம கர்ப்ப காலத்தில் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் நம்மளை அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருந்தோம். இப்போ முக்கியமாக ஒரு 3 ஸ்கேனாவது நம்ம எடுத்தே ஆகணும். என்னென்ன நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸில் பேபிக்கு எல்லா உறுப்புகளும் நல்லா வந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு பார்க்கணும். செகண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 7th மந்தில் எந்த வெயிட் இருக்குது குழந்த, இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பிஃபோர் டெலிவரிக்கு முன்னாடி குழந்தையோட பொசிஷன் என்ன, எப்படி என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த 3 கண்டிப்பாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இப்போ நம்ம சொன்னோம் 10லேருந்து 12 கிலோ ப்ரெக்னென்சி பீரியடில் நீங்கள் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு. சப்போஸ் உங்கள் வெயிட் கெயின் குழந்தைக்கும் சேர்த்து தான் கெயின் ஆகிருக்கா, இல்லை உங்களோட வெயிட் மட்டும்தான் கெயின் ஆகிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் இந்த செக்கப் பார்க்கணும். சில பேர் வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க, குழந்தைக்கு வெயிட்டே இருக்காது. ஸோ இந்த ஸ்கேனிங் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போது நம்மளுக்கு டெலிவரி டைம் வரப்போகுது அப்படின்னா நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸு பண்ணணும், நம்ம எப்படி பராமரிப்பாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பார்க்கலாம். இப்போ டெலிவரி எங்கே வச்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு யாரை கூட்டிகிட்டு போகிறீங்க டெலிவரிக்கு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு. கூட்டிகிட்டு போகிற நீங்கள் அந்த வயசான பாட்டிங்க அதுங்களெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க இதுதான் சம்பிரதாயம், இதுதான் முறை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிடுவாங்க சம்டைம்ஸ். ஸோ எனர்ஜெட்டிக்காக, ஏன்னா அவங்களையுமே பார்த்துக்க ஒரு ஆள் வேணுங்கிற மாதிரி ஆளெல்லாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்கள நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஒருத்தரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேக்கில் என்ன பண்ணணும், உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, பாப்பா பிறந்துருச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் காட்டன் பழைய சாரீஸ் இருந்துச்சுன்னா கூட நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக சோப்பு போட்டு கட் பண்ணி கொஞ்சம் பீசஸ் ஆஃப் கிளாத் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக நாப்கின்ஸு இதெல்லாமே ஒரு கட்டைப்பையோ ஒரு பேக்கில் நீங்கள் வச்சிடணும். எப்போ வைக்கணும் அப்படின்னா, ஒரு 9th மந்த்து ஸ்டார்ட் ஆகும் பொழுது இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஒரு பேக். இப்போது யார் உங்கள் கூட வந்தாலும் இந்த பேக் எடுத்துகிட்டு என்னோடய ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம் அவங்கக்கிட்ட. சரி, அந்த பேக் எடுத்துகிட்டு அவங்க உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க. வந்த பிறகு என்ன அடுத்து பார்க்கலாம். பாய்.